கூலி ஷூட்ல என்னெல்லாம் நடந்துட்டு ஜாலியா இருக்குது. மறுபடியும் ரஜினி சாரோட ஒர்க் பண்றது, 2 பேரும் உட்காந்து பழைய நாயங்களை எல்லாம் அரட்டி அடிச்சோம். அப்புறம் வந்து ஹெல்த் எப்படி என்ன சார் நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்றீங்க, அப்புறம் நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்றீங்க, நல்லா அப்படியே இருக்கீங்களே அப்படின்னாரு. எவ்வளவு என்ன வயசாச்சு சித்திராஜன்? சார் 70 ஆச்சு சார். 70 ஆகி போச்சு அப்படின்னு. சார் நானும் 45 வருஷம் நடிச்சுட்டு சார், 47 வருஷமா அப்படின்ற மாதிரி ஜாலியா இருக்குது. அப்புறம் அதுக்கு மேல சொல்ல முடியாது அந்த படத்தை பத்தி. ஏன்னா அக்ரிமெண்ட்டே வந்து ஆஸ் பர் அக்ரிமெண்ட் வேற எதுவும் பேசக்கூடாதுங்கிறது தானே. படத்தினுடைய கதையோ அவுட்லைனோ கேரக்டரோ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிக்கிறது நல்லா இருக்கு. எப்பவுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போய் வந்தால் நல்லா இருக்கும்ல. நான் ஃபர்ஸ்ட் படம் மிஸ்டர் பாரத்தில் அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 3 முகம்னு ஒரு படம், அலெக்ஸ் பாண்டியன் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அது அதுக்கப்புறம் ஒரு 7-8 படம் அவருக்கு ஒன்று நடிச்சிட்டேன். 3 முகம், பாயும் புலி, நான் சிகப்பு மனிதன், நான் மகானல்ல, ராகவேந்திரா, தம்பிக்கந்தூர், மிஸ்டர். உங்க மெமரி சார் வேற மாதிரி போங்க, வேற மாதிரி உங்க மெமரி சார். பட் அப்பத்துல இருந்து உங்க பாண்டோ இப்போ இருக்கிற பாண்டோ வந்து கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சினிமால மாறி இருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் பேசுவீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் பேசுறது வந்து எப்பவும் பேசுற மாதிரி பேசுவோம். ஓகே. டிவிகேல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது, ஒரு ரோலுக்கு வேணும்னு. என்ன ரோல் எதிர்பார்ப்பீங்க, நீங்க போவீங்களா? அது பெரியாருடைய கொள்கை பரப்பு செயலாளராக கேட்டு வாங்கிக்குவேன். நம்மால் தானே விஜய் தானே கேட்டா கொடுத்துருவாரு. நீங்க உங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லியிருக்கீங்க, அவருடைய கொள்கையை பரப்புற போஸ்ட் கொடுங்க விஜய், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேட்டுருவாங்க. சூப்பர் சார். இப்போ ரீசெண்டா கூட ஒரு மாநாடுலாம் போச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தான். நான் அதை வந்து எனக்கு விஜய் முதல் அவருடைய செந்தூர பாண்டியில் நடிக்கிருந்தா அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்குது. அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே தெரியும். இவ்வளவு தூரம் வந்து ஸ்டேஜில் பேசுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கான்பிடண்டா நல்லா பேசுறாரு. எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொன்னது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். கூலி ஷூட்ல என்னெல்லாம் நடந்துட்டு ஜாலியா இருக்குது. மறுபடியும் ரஜினி சாரோட ஒர்க் பண்றது, 2 பேரும் உட்காந்து பழைய நாயங்களை எல்லாம் அரட்டி அடிச்சோம். அப்புறம் வந்து ஹெல்த் எப்படி என்ன சார் நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்றீங்க, அப்புறம் நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்றீங்க, நல்லா அப்படியே இருக்கீங்களே அப்படின்னாரு. எவ்வளவு என்ன வயசாச்சு சித்திராஜன்? சார் 70 ஆச்சு சார். 70 ஆகி போச்சு அப்படின்னாரு. சார் நானும் 45 வருஷம் நடிச்சுட்டு சார், 47 வருஷமா அப்படின்ற மாதிரி ஜாலியா இருக்குது. அப்புறம் அதுக்கு மேல சொல்ல முடியாது அந்த படத்தை பத்தி. ஏன்னா அக்ரிமெண்ட்டே வந்து ஆஸ் பர் அக்ரிமெண்ட் வேற எதுவும் பேசக்கூடாதுங்கிறது தானே. படத்தினுடைய கதையோ அவுட்லைனோ கேரக்டரோ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிக்கிறது நல்லா இருக்கு. எப்பவுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போய் வந்தால் நல்லா இருக்கும்ல. நான் ஃபர்ஸ்ட் படம் மிஸ்டர் பாரத்தில் அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 3 முகம்னு ஒரு படம், அலெக்ஸ் பாண்டியன் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அது அதுக்கப்புறம் ஒரு 7-8 படம் அவருக்கு ஒன்று நடிச்சிட்டேன். 3 முகம், பாயும் புலி, நான் சிகப்பு மனிதன், நான் மகானல்ல, ராகவேந்திரா, தம்பிக்கந்தூர், மிஸ்டர். உங்க மெமரி சார் வேற மாதிரி போங்க, வேற மாதிரி உங்க மெமரி சார். பட் அப்பத்துல இருந்து உங்க பாண்டோ இப்போ இருக்கிற பாண்டோ வந்து கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சினிமால மாறி இருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் பேசுவீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் பேசுறது வந்து எப்பவும் பேசுற மாதிரி பேசுவோம். ஓகே.